இப்போ பார்த்தோன்னா காவேரி அம்மா வந்து தடபுடலாம் சமையல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உடனே நம்ம காவேரி கேட்குறாங்க, "எதுக்கும்மா இவ்வளோ இதெல்லாம் சமைச்சிருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே காவேரி அம்மா சொல்கிறாங்க, "இல்லை நம்ம நேற்று அந்த பையனை பார்த்தோம்ல, அந்த பையனும் அந்த பாப்பாவும் நம்ம வீட்டுக்கு வராங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரி சொல்கிறாங்க, "அந்த பாப்பாவை பார்த்தா எனக்கு என்னமோ ஒரு சென்டிமெண்ட்டாகவே இருக்குமா, ஏதோ தன்னோட குழந்தைய பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது" அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டால் அவங்க அம்மா மனசு ரொம்ப நொந்து போயிடுறாங்க. அதுக்கடுத்து விஜய் வராங்க, சேர்ந்து சாப்பிட்டுருக்காங்க. ஆனால் காவேரி வந்து பேசுகிறதெல்லாம் வச்சு விஜய்க்கு வந்து காவேரிக்கு என்னாச்சு ஏதாச்சு இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திங்க் பண்ணுறாங்க. இந்த விஷயத்த அவங்க அம்மாட்டே நம்ம கேட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அவங்க அம்மா தயங்கி தயங்கி பேசுகிறாங்க. அதுக்கடுத்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போ நம்ம காவேரியை நினைவு வர்றதுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும். அவங்க அம்மா சொல்கிறாங்க, "கொஞ்ச நாள் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் எங்களுக்காக. காவேரியை நினைவு வந்துச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். எதை பற்றி கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்து, "காவேரி எனக்கு கிடைச்சதே எனக்கு போதும். அவள் என்றைக்குனாலும் எனக்கு திருப்பி கிடைச்சா போதும்" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சந்தோஷத்தில் இருக்காங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.